தமிழக வெற்றி கழகம் இளைஞரணி செயலாளர் பேசுகிறேன் புல்லட் ராஜா. இன்றைக்கி பிஎஸ் தியேட்டரில் அதர்ஸ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்க்க வந்தேன். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. தமிழ் திரையுலகத்தில் இப்படி நெல்லை மாவட்டத்தில் ஒரு எடுத்திருக்க ஒரு டைரக்டர் பையன் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா அற்புதமாக இருந்தது. ஒரு திருநங்கை திருநம்பி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. எந்த ஒரு அதாவது படத்துக்கு ஒரு சான்றிதழ் அருமையாக இருக்கும். இந்த படத்தை பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சொல்லக்கூடாது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய அது கரு தெரியும். ஃப்யூச்சரில் என்னெல்லாம் வரும்னு சொல்லி அது ஒரு அட்வான்ஸாகவே எடுத்திருக்காங்க. உண்மையிலே ஒரு கற்பனை கதையாக இருந்தால் கூட உண்மையாக வரக்கூடிய காலம் அப்படி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய சார்பாக தமிழ் வெற்றி கழகம் சார்பாகவும் வந்திருக்க நெல்லை மாவட்டத்தில் வந்திருக்க எல்லாருக்கும் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு படம் நாங்கள் எதிர்பார்த்தது வரைக்கும் கொஞ்சம் பெட்டராகவே தான் இருந்துச்சு. எங்கே சுமாராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்தோம். ஆனால் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ட்விஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இன்டர் பிளாக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ போனாலும் திரும்ப நல்லா படம் அதுக்கேற்றாப்புல அப்படியே போயிடுச்சு. ஏற்கனவே வந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஜெனரேஷன் வரலாம் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துருந்தாங்க. நல்லா சாங்ஸ் வைக்காதது படத்தில். சாங்ஸ் வந்து அதிகமாக ஒரே ஒரு சாங்கோட நிப்பாட்டாங்க. அதுவும் இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். அது இல்லாத படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான். சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கள் வந்து பிற்காலத்தில் நடக்கலாம் அப்படிங்கிறத இவங்க முன்னாடியே கொஞ்சம் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமான கதை தான். நன்றி. திரைப்படத்தை பார்க்க வந்திருந்தோம். எல்லாரும் ஃபேமிலியாக வந்திருந்தோம். படத்தோட கதாநாயகன் வந்து சிறுகுடியூரை சேர்ந்த மாதவன் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காப்புல. சிறந்த கலை படைப்பில் இது ஒன்று சேரும். அதாவது திருநங்கை திருநம்பியை வந்து இந்த சமுதாயத்தில் இருந்து எல்லாருமே ஒதுக்குறாங்க. அவங்கள ஒதுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டுக்காக அவங்கள சமுதாயத்தில் முன்னோக்கி கொண்டு செல்லணும் அப்படிங்கிற கருத்தை வந்து படமாக இருக்காங்க. படம் நல்லா வெற்றி படமாக இருக்குது. படத்தை எடுத்த டைரக்டருக்கும் நடித்த ஹீரோவுக்கும் மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. எல்லோரும் குடும்பம் வந்து பாருங்கள். படம் ரொம்ப அற்புதமான படம், வித்தியாசமான ஸ்டோரி. வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. தமிழ் படம் உண்மையில் நிறைய பெரிய படம் இது வரும்போது ஹீரோ நிறைய ஒரு பிரபலமான ஹீரோ பிரபலமான டைரக்டர் அந்த மாதிரி இருந்து படத்தை எடுத்தால் அதை பார்க்குறதுக்கு விளம்பரத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த படம் ஒரு நல்லா பார்க்க வேண்டிய படம். அந்த தேட்டரில் வந்து பாருங்கள். படம் அருமையான கதை, ஒரு நல்ல ஒரு இதில் எடுத்திருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க? முதல் படம் எப்படி ஹீரோ வந்து இதில் வந்து ஏதோ ஒரு 10-20 படத்தில் நடித்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு வெளிப்படுத்திருக்காரு. நல்ல ஒரு அருமையான படம். அதனால் விளம்பரம் இல்லைன்னு நீங்கள் இதுக்கு அங்கீங்க வந்து அதர்ஸ் வந்து பிஎஸ் தேட்டர் வந்து பாருங்கள். படம் அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹீரோ அண்ணனுக்கு ஃபஸ்ட் சொல்லுங்கண்ணா. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்திருக்கோம். இப்போ ஊர் வந்து கூடாங்கலாம். படம் பிஎஸ் தியேட்டரில் இறங்கியிருக்காங்க. அதர்ஸ் படம் சூப்பராக இருக்குது. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருக்காங்க. நல்லாவே இருக்குது. இயக்குனரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து ஏதோ இதுக்கு முன்னாடி படம் பண்ண மாதிரியே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட திருக்கன்குடி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்கன்குடி சேர்ந்தவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஆனால் கருத்து ரொம்ப நல்லாயிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் சப்போர்ட். பிஎஸ்எஸ் திரையரங்கில் அதர்ஸ்ங்கிற படம் பார்த்தோம். திருநெல்வேலி மாவட்டம் திருக்கன்குடியை சேர்ந்த ஒரு நடிகர். உண்மைக்கும் அந்த படத்தினுடைய நடிகர் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. அதாவது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான படம். இதுவரைக்கும் இப்படி படம் நம்ம பார்த்ததில்லை. இந்த மாதிரி கதையும் இருந்ததில்லை. திருநங்கைகளை பற்றிய ஒரு கதை, அவங்களுடைய வாழ்வியலை பற்றிய அந்த கதை வந்து உண்மைக்கும் சிறப்பாக எடுத்திருக்காப்புல. இந்த மாதிரி தயாரிப்பாளர், நடிகர், இந்த ப்ரொடக்ஷன் எல்லாருமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு படம் நல்லா இருக்குது. யாருனாலும் குடும்பத்தோடு வந்து எல்லாருமே அந்த படத்தை வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நீங்களே சொல்லுங்க. படத்தை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லு. என் பேர் ராஜராஜேஸ்வரி. நான் வந்து பிஎஸ்எஸ் மூவியில் வந்து அதர்ஸ் பார்க்க வந்திருக்கேன். அதர்ஸ் வந்து லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது வரைக்கும் இந்த சினிமாவில் நான் இந்த மாதிரி மெடிக்கல் த்ரில்லர் பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஹீரோ ஆதித்ய மாதவன். அவங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு மூவி. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே இல்லாமல் லைக் அவங்க வந்து ரொம்ப
நேச்சுரலாக 20 இது வந்து அவங்க 21st மூவி மாதிரி இருந்தது அவங்க ஆக்டிங்கு. ஸோ நிறைய ஆக்சுவலாக ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு, டிக்கெட்ஸ் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிருந்தது. ஸோ வந்து அவங்க வந்து திருநெல்வேலியில் பிஎஸ்எஸ்ல ஹவுஸ்ஃபுல், அவங்களோட முதல் மூவியில் முதல் ஷோவில் ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. இன்னும் நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், வந்து பாருங்கள். மாறி